தம்பி என்ன பண்றீங்க? என்னடா இவ்வளவு ஹைட்டா இருக்கீங்க? நீங்க ஏன்டா இவ்வளவு குள்ளமா இருக்கீங்க? ஏய், மனிதனோட சராசரி உயரத்துல தான்டா நாங்க இருக்கோம். நீங்க தான்டா இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு இருக்கீங்க. உங்க டீம்ல பவர் இருக்கோ இல்லையாடா, ஆனா எல்லாம் டவர் கணக்கா இருக்கீங்களாடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? நீ சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எனக்கு பந்து போன, நீ பேட்டிங் முடி. இவ்வளவு ஹைட்ல இருந்து போறான். நாலு விக்கெட் எடுத்தாச்சு. பர்பிள் கேப் ஹோல்டர். பர்பிள் கேப்பா? ஏய், உனக்கு டெபியூ கேப் கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க. பர்பிள் கேப்பா எப்படிடா? எல்லாத்துக்கும் காரணம் எங்க பாஸ் தான். யாரு? ஏய், கோட்டுக்கு முன்னாடி பார்த்தா எப்படா தெரிவாரு? கோட்டுக்கு பின்னாடி பாரு இருப்பாரு. யாருமே கோட்டு போடலையாடா? பாஸ், என்ன நீங்க இவ்வளவு ஹைட்டா இருக்கீங்க? எனக்கே எப்படி சொல்ற? இன்னும் 4-5 பேரை NBA பாஸ்கெட் பால் டீம்ல இருந்து எடுத்து வச்சிருக்கோம். ஐயோ, சரி அதை விடுங்க. இவனுக்குலாம் எப்படி பர்பிள் கேப் கிடைச்சது? இவனுக்கே எப்படி சொல்றியே? சிராஜி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங்ல 5வது இடத்துல இருக்கான். சாய் கிஷோர் 7வது இடத்துல இருக்கான். இன்னும் ரசீன் கான ட்ரை பண்ணிட்டு இருக்க 10வது இடத்துக்குள்ள வர வைக்க. விட்டா நீங்களே வந்துருவீங்க போல இருக்க. ஏன் என்னால வர முடியாதா? வரலாம். ஆனா எனக்கு ஒரு டவுட் பாஸ். என்ன டவுட்? எப்படி பாஸ் உங்க டீம் பவுலிங் யூனிட்லாம் வந்து அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கேப்டன்சி சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதை வச்சு ஜெயிச்சுட்டே வரீங்களா எப்படி? தம்பி, 4 வருஷமா கோச்சா இருக்கேன்னு தானே தெரியும். அதுக்கு முன்னாடி யார் கேப்டன்சில பவுலிங் போட்டேன்னு தெரியுமா? யாரு? தால